வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சௌந்தர்யா வந்து விஷ்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதா ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. அதை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஃப்ரீ டாஸ்க்காக ஃபேமிலி வந்து போயிட்டாங்க. இனிமேல் யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இருந்தது. ஏன்னா நேற்று ஜாக்லினுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்குலாம் வந்து ஃபேமிலி வித் டாஸ்க், பட் உங்களுக்கு மட்டும் ஃபேமிலி வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லார்ட்டையும் வந்து இருந்தது. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ப்ரைஸாக விஷ்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போயிருக்காரு. நாட் ஒன்லி விஷ்ணு, நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் ஜோன்லேருந்து உள்ளே போயிருக்காங்க ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் சப்போர்ட்டாக. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு விஷ்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போயிருக்காரு. ஸோ இவர் வந்து உள்ளே போய் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யா வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வில் யூ மேரி மீ அப்படின்ற மாதிரி ஒரு மாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றே விஜய் விஷால் கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் சொல்லியிருந்தாரு. ஸோ சூப்பராக ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். மேரி மீ அப்படின்றத மாவுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டு வில்லியோ அப்படின்றத வந்து ஜாமில் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எழுதி லைக் ஒரு ப்ரொப்போசலே வந்து கார்டன் ஏரியாவில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பிக் பாஸ் வரலாற்றிலே இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரொப்போசல் நடக்குதுன்னு நினைக்கிறேன் தமிழ் பிக் பாஸில். ஸோ தட் இந்த மாதிரியே அவங்க வில் யூ மேரி மீன்னு கேட்டு விஷ்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தகச்சு நிற்கிறாரு. என்னடா நடக்குது இங்கன்ற மாதிரி. நான் சர்ப்ரைஸ் பண்ண வந்தால் நீங்கள் என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு அவர் வந்து லைக் சில விஷயங்கள்லாம் வந்து சொன்னார். ஸோ மற்ற கண்டஸ்டன்ஸோட ரியாக்ஷன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஜாக்லின் முத்துலாம் பார்த்திங்கன்னா ரியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அவங்க வந்து வில் யூ மேரி மீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நம்ம இவ்வளோ நாள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம், லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் நான் நிறைய விஷயம் சொல்லணும்னு வந்தேன், இப்போ எனக்கு ஃபுல்லாக பிளாக் அவுட் ஆயிடுச்சு, என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி விஷ்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியாக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் இதுதான் வந்து என் லைஃப்பில் இந்த மாதிரி நடக்கிறது ஃபஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சௌந்தர்யாவும் வந்து எனக்கும் இது தான்டா ஃபஸ்ட் டைமு அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ப்ரொப்போசல் வந்து 2 பேருக்கும் நடந்ததில்லை அப்படின்றத இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஆல்ரெடி வந்து லைக் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ 2 டேஸ் பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரைடே வந்தால் நல்லா இருக்கும்லடி அப்படின்ற மாதிரி ஜாக்லின்ட்ட சௌந்தர்யா வந்து சொல்லியிருப்பாங்க. சரி வந்தால் என்ன பண்ணுவேன், ப்ரொப்போஸ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஆமாம் அப்படின்ற மாதிரி அப்பயே வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு ஒரு கிளாரிட்டியாக இருந்திருப்பாங்க. நான் கண்டிப்பாக இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பிக் பாஸ் சூப்பர் கண்டென்ட் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஜாக்லின் கத்துவாங்க. உடனே வந்து வாயடிச்சு அது கண்டென்ட் கிடையாது, நான் உண்மையிலே வந்து என் மனசார அவரை வந்து விரும்புகிறேன், அதை வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ இந்த மாதிரிலாம் சொல்லாத கண்டென்ட்லாம் அப்படின்ற மாதிரி அன்றைக்கே வந்து ஜாக்லின் வாயை வந்து அடைச்சிருப்பாங்க. ஸோ அவங்க நினச்ச மாதிரியே வந்து விஷ்ணு வந்து உள்ளே வந்து இவங்க ப்ரொப்போஸும் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் டேவாக இன்றைக்கி சௌந்தர்யாவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஸோ தட் இன்னும் வேறு என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது விஷ்ணு உள்ளே வந்ததுக்கப்புறம், சௌந்தர்யா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரொப்போசலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.